ஆமாப்பா 34. லூக்கா 23:34. நானே வாசித்தேமா? அப்போது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை மீண்டும் வாசிங்களேன். ஆமா, போதுமா? அல்லேலூயா. தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய வேதனை, ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்மளுக்கு ஒரு வழியில இருப்போம். நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு வழியில நம்மளுக்கு ஒரு எண்ணெய் பட்டுருச்சு, இல்ல ஒரு காயம் பட்டுருச்சுன்னா அந்த வழி தான் நம்மளுக்கு பெருசா தெரியும். அல்லேலூயா. அந்த நேரத்துல குழந்தைங்க சீனா கூட நம்ம அடிப்போம். நானும் எவ்வளவு வேதனையில இருக்கிறேன், எவ்வளவு வழியில இருக்கிறேன், இந்த நேரத்துல வந்து சீட்டுறீங்க. எவ்வளவு உயிர் போகுது இந்த வலி. அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தின் வீம்புல கர்த்தர் அந்த கடைசி வலிய தொங்குகிற நேரத்துல சொன்னாரு, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதுன்னு தெரியாம செய்யறாங்க, இவர்களை மன்னியும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருமே சொல்ல முடியாதுமா, ஒரு மனித மரணத்துக்கு என்ன பண்றாங்க, அவ்வளவு ஒரு வேதனை இருக்கிற அந்த நேரத்தை அந்த வசனத்தை வாசிக்கிற வேண்டும். அப்போது அல்லேலூயா, அல்லேலூயா. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மரணத்தில் கொடிய நேரத்துல சொல்றாரு, இவங்க செய்து தெரியாம செய்யறாங்க, மன்னிச்சிருங்கப்பா. அவரை எல்லாம் நல்லா தெரியும், இவங்களுக்கு காட்டி கொடுத்து வாரினால் அவர் அடிக்கப்பட்டு தொங்குறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட நேரத்தில் அவர் சொன்ன முதல் வார்த்தை, அவருக்கு மன்னியும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்களா வாழும், மனசார நம்ம மத்தவங்களை மன்னிக்கிறோமா? இதுதான் தலைப்பு. அல்லேலூயா. மனசார நம்ம என்ன பண்றோம், ஒருத்தவங்களை மன்னிக்கிறோமா தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும், நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். அந்த மன்னிக்கிற சுபாவம் உனக்குள்ள இல்லைன்னா உன் காணிக்க கூட அங்கீகரிக்கப்படாதுன்றாரு. அல்லேலூயா. உன் சகோதரனோடு கூட நீ பாருங்க சண்டை போட்டு இருந்தீனா, நீ காணிக்கை வந்து பலிபீடத்துல செலுத்தாத. முதலாவது போய் காணிக்கை வச்சுட்டு உன் சகோதரனோடு கூட ஒப்புரவாகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு காணிக்கை செலுத்துன்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த மன்னிக்கிற மனப்பான்மை கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு வரணும். பெரிய தப்பு கூட அவன் செஞ்சிருக்கட்டும். அல்லேலூயா.